அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹ். அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களாக நமது முஸ்லிம் சமூகத்திற்குள்ளும் சமூக வலைத்தளங்களிலும் அப்துல் பசித் மௌலவி தொடர்பான ஒரு விஷயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருப்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். நமது மார்க்கத்தின் மாண்பையும் சமூகத்தின் ஒழுக்கத்தையும் சீர்குலைக்கும் வகையிலான இத்தகைய சம்பவங்கள் நம் எல்லோரையும் கவலையடையச் செய்துள்ளன. விவரங்கள் முழுமையாக தெரியாத ஒரு விவகாரத்தில் நாமே நீதிபதிகளாக மாறி அவசரப்பட்டு கருத்துக்களை பரப்புவது எந்தளவுக்கு ஆபத்தானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எமது இலங்கை நாட்டைச் சேர்ந்த கௌரவத்திற்குரிய மௌலவி ரஸ்மின் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து மிக தெளிவான, நேர்த்தியான மற்றும் வழிகாட்டும் வகையிலான ஒரு விளக்கத்தை வழங்கியுள்ளார். சமூகத்தின் நலன் கருதி அவர் பேசிய அந்த முக்கியமான கருத்துக்காக இந்த தருணத்தில் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மார்க்கத்தின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் இது போன்ற தவறான வழிகாட்டல்களிலிருந்து நமது சமூகத்தை பேணவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மௌலவி ரஸ்மின் அவர்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இப்போது பார்ப்போம். என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவன் கேள்விப்பட்ட எல்லாவற்றையுமே பரப்புவது அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, அது நடந்ததா இல்லையா, அந்த நடந்திருந்தால் அதனுடைய ஆழம் அகலம் எவ்வளவு என்கிற விவரங்கள் எதுவுமே எனக்கோ அல்லது உங்களுக்கோ பரப்புகிற பல பேருக்குமோ தெரியாத விவகாரம். அது யாருக்கு தெரியும் என்று பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட அப்துல் பாசித் புகாரி அவங்களுக்கு தெரியும். அவரோடு யார் பாதிக்கப்பட்டதாக சொல்லுவார்களோ அவங்களுக்கு தெரியும். இதை தவிர்த்து நிஜமாக என்ன நடந்தது என்கிற விவரங்கள் பெரும்பாலும் நம்ம யாருக்குமே தெரியாது. தெரியாத நேரத்திலேயே நம்ம பெரும்பாலானவங்க ஜட்ஜ்மெண்ட் வழங்குற இடத்துக்கு வந்துட்டதை நீங்க பார்க்க முடியும். நான் உணர்கிற ஒரு விவகாரத்தை தான் உங்களோட இந்த இடத்துல சொல்ல விளைகிறேன். அது என்னன்னா, ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு அவமானம், ஒரு வீழ்ச்சி அல்லது ஒரு விதமான தொய்வு நிலை நமக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா மனித இயல்பு எப்படி இருக்கும் என்று கேட்டா, நம்ம லாயர் ஆகிடுவோம், வாதிடுவதற்கு தயாராகி விடுவோம். இன்னொருவருக்கு நடந்து விட்டது என்று சொன்னா நம்ம ஜட்ஜ் ஆகிடுவோம், நீதிபதியாக தீர்ப்பு சொல்வதற்கு தயாராகி விடுவோம். இப்படி பல பேர், நான் உட்பட, நான் உங்களுக்கு மட்டும் விரல் நீட்டிட்டு போக விரும்பல, எல்லோருமே இந்த நிலை எடுப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒருவர் மீது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்றால் அந்த செய்திகள் சமூக வலைதள செய்திகளாக மாத்திரம் எடுத்துக்கொண்டு நம்ம தீர்ப்பு சொல்ல போயிட்டோம்னா உலகத்துல நம்ம எதையும் சொல்லிடலாம். நாளை மறுமை இன்னொன்று இருக்குதா இல்லையா, அப்ப நம்ம என்ன ஆக போகிறோம் என்கிற கேள்விகள் இருக்கிறது. ரஸ்மின் மௌலவி பேசியதன் முழு வீடியோ உடைய லிங்கை முதல் கமெண்டில் தருகிறேன். சகோதரர்களே, மௌலவி ரஸ்மின் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆதாரமற்ற விஷயங்களை பரப்புவதோ அல்லது மார்க்கத்தின் பெயரால் தவறான செயல்களில் ஈடுபடுவதோ நமது சமூகத்தையே சீரழித்துவிடும். எனவே தயவு செய்து உண்மைகளை வழங்காமல் எதையும் பகிர வேண்டாம். நமது மார்க்கத்தின் தூய்மையையும் ஒழுக்கத்தையும் நாம் ஒவ்வொருவரும் பேணி பாதுகாப்போம். இந்த விழிப்புணர்வு வீடியோவை உங்களது நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜஸாகல்லாஹு கைரன்.